ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவரின் திருமுழுக்கு விழா. அன்புக்குரியவர்களே, ஆலயத்திற்கு வருவதை பொறுத்த அளவில் கிறிஸ்தவர்களை நாம் 4 வகைகளாக பிரிக்கலாம். சில கிறிஸ்தவர்கள் ஆலயத்தை தேடுகின்றனர். வேறு சில கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு வருகின்றனர். இன்னும் சில கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு இழுத்து வரப்படுகின்றனர். மேலும் சில கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு தூக்கி வரப்படுகின்றனர். ஒவ்வொரு குழுவாக சிந்திக்கலாம். முதலாவதாக, ஆழமான ஆன்மீக ஆர்வத்தின் காரணமாக ஆலயத்தை நாள்தோறும் தேடுகின்ற கிறிஸ்தவர்கள் ஒரு சிலர் உண்டு. திருப்பலியில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆர்வமும், தனக்கும் இறைவனுக்கும் உள்ள உறவை ஆழப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற தேடலும் இவர்களிடம் உண்டு. இவர்கள் முதல் வகை கிறிஸ்தவர்கள். இரண்டாவது வகை கிறிஸ்தவர்கள் ஆழமான ஆன்மீக தேடல் இல்லை என்றாலும் மற்ற கிறிஸ்தவர்கள் ஆலயத்திற்கு போகின்றார்கள் என்கின்ற காரணத்தாலும், பழக்க தோஷத்தின் காரணமாகவும், அல்லது ஏதாவது உடனடி மாற்றமோ புதுமையோ நிகழ்ந்து விடாதா என்ற எதிர்பார்ப்பின் காரணமாகவும் ஆலயத்திற்கு வருகின்றவர்கள். மூன்றாவது வகை கிறிஸ்தவர்களோ ஆலயத்திற்கு வர வேண்டும் என்ற ஆர்வம் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். எனினும் கூட வாழுகின்ற நபர்களது கட்டாயத்தின் பொருட்டு ஆலயத்திற்கு இழுத்து கொண்டு வரப்படுகின்றார்கள். சிறுவர்கள் பெற்றோர்களாலும், சில கணவன்மார்கள் தங்களது மனைவியர்களாலும் ஞாயிறு தோறும் ஆலயத்திற்கு இழுத்து கொண்டு வரப்படுகிறார்கள். இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள். பிறந்த பின்பு திருமுழுக்குக்காக பெற்றோரால் ஆலயத்திற்கு தூக்கி வரப்படுகின்றனர். அடுத்து இறந்த பின்பு மற்றவர்களால் தூக்கி வரப்படுகின்றனர். இடைப்பட்ட வாழ்வில் அவர்களது பெயரை தவிர கிறிஸ்தவர்கள் என்பதற்கான வேறு அடையாளம் எதுவும் அவர்களது வாழ்வில் இராது. நம்மில் பெரும்பாலானவர்களுக்கு தூக்கி வரப்பட்ட நிலையில், அதாவது குழந்தைகளாக இருந்த பொழுது திருமுழுக்கு கொடுக்கப்பட்டதன் காரணமாகவோ என்னவோ, திருமுழுக்கு என்னும் அருளடையாளம் நம்மீது பொழியும் கொடைகள் மட்டில் வாழ்வு முழுவதும் விழிப்புணர்வு அற்றவர்களாகவே நாம் இருந்து விடுகிறோம். திருமுழுக்கு எத்தகைய கொடைகளை நம்மீது பொழிகிறது என்று சிந்திப்பதற்கான அழைப்பை கொடுக்கின்ற நாளே இன்றைய நாள், இயேசுவின் திருமுழுக்கு விழா. திருமுழுக்கு வழங்கக்கூடிய 2 கொடைகளை வாசகங்களுக்கு பின்பு வருகின்ற சிந்தனையில் நாம் சிந்திக்கலாம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேயா புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைவசனங்கள் 1 முதல் 4 மற்றும் 6 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார். மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இறைவனின் மைந்தரே, மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரித்தாக்குங்கள். ஆண்டவரின்
பெயருக்கேற்ற மலர்ச்சியை அவருக்கு உரித்தாக்குங்கள். தூயமாட்சி இலங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒலிக்கின்றது. ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது. ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவரின் குரல் காடுகளை வெறுமையாக்குகின்றது. அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர். ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார். ஆண்டவரன் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார். ஆண்டவர் நம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 34 38 முடிய. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். திருமுழுக்கு பெற்ற இயேசு கடவுளின் ஆவி தம்மீது இறங்கி வருவதை கண்டார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 13 17 வரை. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவதைப் போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன்
என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இயேசுவினுடைய திருமுழுக்கு விழாவாகிய இன்றைய நாளில் நமது திருமுழுக்கின் முக்கியத்துவத்தை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். திருமுழுக்கு நம் மீது பல்வேறு வகையான அருட்கொடைகளை பொழிகிறது. 2 அருட்கொடைகளை பற்றி மட்டும் நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக, இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது வானம் திறந்ததாக நாம் வாசிக்கிறோம். இங்கு வானம் திறப்பது என்பது கண்ணுக்கு தெரியாத விண்ணக கொடைகள் இயேசு மீது பொழியப்பட்டன என்பதை சுட்டிக்காட்டும் அடையாளமாக இருக்கிறது. விண்ணக கொடைகளை பெற்றதன் காரணமாகவே இயேசுவால் வாழ்வை முழுமையாக வாழ முடிந்தது, வல்லமையோடு பேச முடிந்தது, வாழ்வின் பிரச்சனைகளை சரியான மனப்பக்குவத்தோடு எதிர்கொள்ள முடிந்தது. நமது வாழ்வு முழுமையற்ற வாழ்வாக இருக்கிறது என்பதும், வாழ்வின் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நாம் எவ்வாறு போராடி கொண்டிருக்கிறோம் என்பதும் நாம் அறியாதது அல்ல. இதற்கான அடிப்படை காரணம், நாம் அதிகமாக பொருளாதார மற்றும் அறிவு வளங்களை மட்டுமே சார்ந்திருப்பது. நிச்சயமாக வாழ்வின் ஒரு சில பிரச்சனைகள் பொருளாதார வளத்தினால் தீர்க்கப்படுகின்றன என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதேபோல வேறு சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள மன வளமை அல்லது அறிவு வளமை உதவியாக இருக்கிறது. ஆனால் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்கின்றன. வாழ்வு அர்த்தமற்றதாக தென்படுவது, என்ன முயற்சி செய்தாலும் சில பலவீனங்களும் தடைகளும் தொடர்ந்து வாழ்வில் இருப்பது, பிறரோடு உடனான உறவில் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இருப்பது போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள ஆன்மீக வளமை, ஸ்பிரிச்சுவல் ரிசோர்ஸ் மிகவும் அவசியமானது. திருமுழுக்கின் பொழுது இந்த ஆன்மீக வளமையின் ஊற்று நமக்காக திறக்கப்படுகிறது என்பதையே வானம் திறந்தது என்கிற வார்த்தைகள் சுட்டிக்காட்டுகின்றன. புனித அபிலா தெரசா சிறுவயது முதல் பற்று என்ற பலவீனத்தில் மூழ்கி கிடந்தார். துறவற மடத்தில் சேர்ந்தது முதல் அடிக்கடி நோய்வாய்ப்பட்டார். நோயாளியாகவும் பலவீனம் உள்ளவராகவும் இருந்த அவர்தான் பிற்காலத்தில் தேக்க நிலையில் சிக்கி தனது உயரிய நோக்கத்தை இழந்த நிலையில் இருந்த கார்மேல் துறவற சபையை முழுமையாக புதுப்பித்து அதற்கு புத்துயிர் அளித்தார். இதற்கான காரணம், இறைவனுக்கும் தனக்கும் இடையேயான உறவை ஆழமாக்கி அவரது அருட்கொடைகளை தனதாக்கி வாழ்வை உயர்வாக்கி கொண்டதே. இத்தகைய அருட்கொடைகளை தான் பெற்றுக்கொண்டது மட்டுமல்லாமல் மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு ஆன்மீக வழிமுறைகளை அவர் நமக்கு விட்டு சென்றுள்ளார். அவர் எழுதிய அந்த இன்டீரியர் கேசில் என்ற புத்தகம் ஆன்மீக வாழ்வில் ஆழம் கண்டு இறைவனது அருட்கொடைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தருகின்றது. அன்பிற்குரியவர்களே, திருமுழுக்கு அருளடையாளர் நமக்கு வழங்குகின்ற 2வது அருட்கொடை கடவுளின் மகனாக நாம் மாற்றப் பெறுகின்ற அருட்கொடை. இயேசு திருமுழுக்கு பெற்ற பொழுது, என் அன்பார்ந்த மைந்தறியவரே என்று கடவுள் சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். திருமுழுக்கின் வழியாக நாம் கடவுளையே நமது தந்தையாக பெற்றுக்கொள்கிறோம் என்ற உண்மை இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. வின்சென்ட் ஃபெரர் என்ற புனிதர் திருமுழுக்கு அருளடையாளத்தின் வழியாக திரு அவை என்னும் கருவறையில் ஆதாமின் குழந்தை கடவுளின் குழந்தையாக உருமாற்றம் அடைகிறது என்கிறார். அதேபோல 2ஆம் உலகப்போர் சமயத்தில் சித்திரவதை முகாமில் இன்னொரு நபருக்காக இரக்கம் முன்வந்து இரத்த திருமுழுக்கு பெற்ற மேக்சிமிலியன் கோல்பே என்னும் புனிதர் திருமுழுக்கு அருளடையாளத்தின் போது நம் மீது பொழியப்படும் புனித நீர் நமது ஆன்மாவை புதுப்பித்து நம்மை கடவுளின் குழந்தையாக மாற்றுகின்றது என்கின்றார். அன்புக்குரியவர்களே, அருட்பணியாளர் திருமுழுக்கு அருளடையாள கொண்டாட்ட நிகழ்வின் தொடக்கத்தில் கூறுகின்ற கீழ்கண்ட வார்த்தைகள் திருமுழுக்கு நம் வாழ்வில் எத்தகைய கொடைகளை வழங்குகிறது என்பதை இரத்தின சுருக்கமாக வெளிப்படுத்துகின்றன. திருமுழுக்கு திருவாழ்விற்கும் இறையரசிற்கும் நுழைவாயில். இறையருள் வரும் வாய்க்கால்களுக்கு எல்லாம் தொடக்கமும் முதலுமானது. மனிதராக பிறந்த அவரை இறைவனின் பிள்ளையாக அது பிறக்கச் செய்கிறது. திருமுழுக்கு மற்ற அருளடையாளங்களை பெற உரிமை அளிக்கிறது.
திருமுழுக்கு பெறும் ஒருவர் திரு அவையின் உறுப்பினராகின்றார். இயேசுவோடு இணைக்கப்பட்டு அவரின் அரச குருத்துவத்தில் பங்கு பெறுகின்றார். பிறவி பாவமும் அவர் செய்த பாவமும் கழுவப்பட்டு இறையருள் அவருக்கு வழங்கப்படுகிறது. இறைவனின் பிள்ளையாக புது பிறப்பு, புது வாழ்வு, திருவாழ்வு பெறுகின்றார் என்று நாம் அங்கு கேட்கின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, திருமுழுக்கு என்னும் அருளடையாளம் வெறும் சடங்காச்சார செயல்பாடு அல்ல, மாறாக ஆன்மீக கொடைகளை அள்ளித்தரும் நிகழ்வு என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். கொண்டாட்டம் இது ஆண்டவரின் பிள்ளையாக நம்மை மாற்றும். ஆனந்த திருமுழுக்கு கொண்டாட்டம் இது ஆண்டவரின் பிள்ளையாக நம்மை மாற்றும். இதோ என் அன்பு மகன், இதோ என் அன்பு மகள், இதோ என் பிள்ளை என இறைவனுக்கே களிப்பூட்டும். கொண்டாட்டம் இது ஆண்டவரின் பிள்ளையாக நம்மை மாற்றும். நீ துள்ளி விளையாடு, நம் வானக தந்தைக்கு நீ பிள்ளை என பாடு. நீ துள்ளி விளையாடு, நம் வானக தந்தைக்கு நீ பிள்ளை என பாடு. அவர் பிள்ளைகள் எல்லாருக்கும் நீ சொந்தமுமாகிவிட்டாய். அவர் பிள்ளைகள் எல்லாருக்கும் நீ சொந்தமுமாகிவிட்டாய். இறையாவியில் அனைவருக்கும் உறவும் ஆகிவிட்டாய். ஆனந்த திருமுழுக்கு கொண்டாட்டம் இது ஆண்டவரின் பிள்ளையாக நம்மை மாற்றும். நீ திருமுழுக்கினாலே நம் அன்பர் இயேசுவையே அணிந்து கொண்டாயே. உன் பழைய இயல்பையே நீ களைந்து எறிந்து விட்டாய். உன் பழைய இயல்பையே நீ களைந்து எறிந்து விட்டாய். இனி புதிய பிறப்பினரே நீ உரிமை பெற்று விட்டாய். ஆனந்த திருமுழுக்கு கொண்டாட்டம் இது ஆண்டவரின் பிள்ளையாக நம்மை மாற்றும். ஆனந்த திருமுழுக்கு கொண்டாட்டம் இது ஆண்டவரின் பிள்ளையாக நம்மை மாற்றும். இதோ என் அன்பு மகன், இதோ என் அன்பு மகள், இதோ என் பிள்ளை என இறைவனுக்கே களிப்பூட்டும்.